துக்குவின் கதை நேரம். ஹலோ குட்டீஸ், இடி மின்னல்லாம் எப்படி வருதுன்னு அம்மா ரியாவுக்கு சொல்லிக் கொடுக்கும் கதை தான் இது. சரி, கதைக்கு போலாமா குட்டீஸ்? அம்மா அம்மா, வானம் ஏன் இப்படி சத்தம் போடுது? எனக்கு பயமா இருக்கு. என் செல்லக்குட்டி, பயப்படாதே. அது மழை பெய்யும் போது வானம் போடும் சத்தம். அதுக்கு இடி மின்னல்னு பேரு. இடி மின்னலா? அதென்னம்மா? பாரியா, வானத்துல நிறைய மேகங்கள் இருக்குல்ல, அந்த மேகங்கள் உன்னோட ஒன்னு உரசுமா. நீ பலூனை உன் தலையில தேய்ச்சா அதுல ஒரு சின்ன சத்தம் வரும்ல, அதே மாதிரி இந்த மேகங்கள் வேகமா உரசுறப்போ ஒரு பெரிய பிரகாசமான வெளிச்சம் வரும். அதுதான் மின்னல். ஓஹோ, வெளிச்சமா? ஆமாம், ரொம்ப பிரகாசமான வெளிச்சம். ஒரு பெரிய கேமரா ஃபிளாஷ் மாதிரி. அந்த வெளிச்சம் வந்த உடனே ஒரு பெரிய சத்தம் கேக்கும். அதுதான் இடி. அம்மா, அப்போ மின்னல் வந்த உடனே ஏன் சத்தம் வருது? முதல்ல வெளிச்சம் வருது, அப்புறம் சத்தம் வருது ஏன்? ரொம்ப நல்ல கேள்வி கேட்டாரியா. நீ தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும் போது பார்த்திருப்பியே. முதல்ல பட்டாசு வெடிச்சு கலர் கலரா வெளிச்சம் வரும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சத்தம் கேட்கும், இல்லையா? ஆமாம், அது மாதிரி தான் இதுவும். வெளிச்சம் ரொம்ப வேகமா வரும், கண்ணுக்கு உடனே தெரியும். ஆனா சத்தம் வெளிச்சத்தை விட கொஞ்சம் மெதுவா வரும். அதனால தான் மின்னல் வெளிச்சம் முதல்ல நம் கண்ணுக்கு தெரியும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இடி சத்தம் நம்ம காதுக்கு கேட்கும். அப்போ வெளிச்சம் வேகமா ஓடுது, சத்தம் மெதுவா துரத்தி வருது, அப்படித்தானே அம்மா? சரியாக சொன்னாய் என் செல்லம். இப்போ உனக்கு புரியுதா இடி மின்னல்னா என்னன்னு? புரியுதம்மா. இனி எனக்கு இடி மின்னல்னா பயம் இல்ல. அது வானத்தோட வெளிச்சமும் சத்தமும். அருமை, என் செல்லக்குட்டி இப்போ தைரியமா ஆயிட்டா. மழை பெய்யும் போது இடி மின்னல் வருதுன்னா வானம் நமக்கு ஒரு பெரிய சத்தம் போட்டு ஒரு அழகான வெளிச்சத்தை காட்டி மழை வர்றத சொல்லுதுன்னு அர்த்தம். நான் தான் துக்கு. இந்த மாதிரி கதைய பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.